அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் இணைந்து வழங்கக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை கொண்டாடும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்வின் தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது இனிமை தமிழ்மொழி எமது. இந்த நல்ல நாளில் குழந்தைகள் பலர் நம்மோடு பாவேந்தர் அவர்களை கொண்டாட இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் சிறப்பு விருந்தினராக முத்துநிலவன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், சிறப்புரை ஆற்ற காத்திருக்கிறார்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் நன்றியுரை வழங்குவதற்கு லாலிபாப் சிறுவர் உலகத்தின் நிறுவனர், நூலேணி பதிப்பகம் மற்றும் லாலிபாப் பதிப்பகத்தின் உரிமையாளர், எழுத்தாளர், கவிஞர் கனிக்கோவில் ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய மூத்த ஆளுமைகள் நம்முடைய டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா, சரோஅம்மையார் மற்றும் அவர்கள் மட்டுமல்லாது இணைப்பில் இருக்கும் ஒவ்வொரு ஆளுமைகளுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், அன்பு செல்வங்களுக்கும் இனிய வரவேற்பினை பதிவு செய்து கொள்கிறோம். இப்பொழுது நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு சென்று விடலாம். முதலாவதாக குழந்தைகள் நிகழ்வு தொடங்குகிறது. அமெரிக்காவிலிருந்து 4 குழந்தைகள் பாவேந்தரை கொண்டாட வருகிறார்கள். முதலாவதாக ஆதிரை இளங்கோ. கண்ணா. வணக்கம், என் பேர் ஆதிரை. நான் நியூஜெர்சியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தமிழின் இனிமை பாடல் பாடப் போகிறேன். கணீரை ஏறிய சுதையும் முற்றல் கதையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிய நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பொழிலிடை வண்டின் ஒலியும் ஓடை புனலிடை வாய்க்கும் கலியும் குழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குழவிகள் மலரை பேசும் பெண்கள் கொஞ்சிடும் இடமில் வாய்ப்பும் விலைகுவ நேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடலுயிர் கண்டீர். நன்றி, வணக்கம். அதாவது குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதார்னு சொல்லுவாங்க. இங்க புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியில் பேசக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைவு. அப்படி இருந்தும் அழகான ஒரு கவிதையை எடுத்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து பாட செய்தமைக்கு அவர்கள் பெற்றோருக்கு இனிய வாழ்த்துகளும் நன்றியும். அருமையா சொன்னீங்க கண்ணா, வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி அத்தை. நன்றிடம்மா, வணக்கம். அடுத்ததாக சஞ்சனா. வாங்க கண்ணா. வணக்கம், என் பேர் சஞ்சனா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பாரதிதாசன் கவிதை சொல்ல போறேன். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாய் ஏற்றுதலும் வேண்டும். வெளியுலகத்தில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பேர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். எளிமைய நாள் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். உலகியலின் அடங்களுக்கு துறைதோறும் நூல்கள் ஒருத்தர் தயில்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும். தமிழ் மொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். இலவச நூல்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயிர் என்று சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறைகளை களைந்தோம் இல்லை. தகதகையாய் தமிழை வாதிப்போம் வாதிர். நன்றி. அர்ப்பிட கண்ணா, அழகா மனப்பாடமே பண்ணிட்டீங்க போல இருக்கு. மிகச் சிறப்பு. ரொம்ப அழகா சலசலவென்று தமிழை நீர் மாதிரி பாய்ச்சணும்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா பாவேந்தர். அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் தங்கமே, மிகச் சிறப்பாக இருந்தது. நன்றிமா. அடுத்ததாக ஆதவன் வருகிறார். ஆதவன் கண்ணா, வாங்க. வணக்கம், என் பேர் ஆதவன். நான் நியூஜெர்சியில் பேசுகிறேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பற்றி பேச போகிறேன்.
பாரதிதாசன் அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் புரட்சிகர கவிஞராக அறியப்படுகிறார். அவரது கவிதைகள் மற்றும் எழுத்துக்கள் சமூக மாற்றத்தையும் சிந்தனை மாற்றத்தையும் நோக்கமாக கொண்டவை. அவருடைய எழுத்துக்களை உள்ள கொள்கைகளை பற்றி நான் பேசப் போகிறேன். சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ், சாதி வேறுபாடு, ஏழ்மை, அநீதி ஆகியவற்றை எதிர்த்து சமத்துவமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனைவரும் சமம் என்ற எண்ணமே அவரின் முக்கிய கொள்கையாக இருந்தது. பெண்கள் விடுதலை, உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கான கல்வி, சுயமரியாதை, சம உரிமைகள் பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். சாதி ஒழிப்பு, abolition of caste system, சாதி அமைப்பு முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று அவர் பல கவிதைகளில் கூறியுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சி, promotion of Tamil language, தமிழ் மொழி வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு அவரது வாழ்க்கையில் முக்கிய நோக்கமாக இருந்தது. மேலும் தமிழ் மொழி மென்மையாய் உலகிற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று அவர் எண்ணினார். சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவரின் கொள்கைகள் முக்கியமான சுயமரியாதை, ஒவ்வொருவரும் தங்களை மதித்து தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்பதே அவரது பொருட்டாகும். பகுத்தறிவு, rationalism, பாரதிதாசன் அவர்கள் பகுத்தறிவு சிந்தனையையும் வலியுறுத்தினர். மூட நம்பிக்கைகள் விட்டு விலக்கி அறிவியல் எண்ணத்துடன் வாழ வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கல்வியின் முக்கியத்துவம், importance of education, கல்வி கற்பதன் மூலம் சமூக முன்னேற்றம் பெற முடியும் என்று நம்பினார். கல்வி மூலம் மனிதன் உயர முடியும் என்ற நம்பிக்கையை அவர் பரப்பினார். தேசிய உணர்வு, social awareness and reform, சமூக முன்னேற்றம் மற்றும் மக்கள் விழிப்புணர்வு அவரது படைப்புகளில் பிரதிபலிக்கிறது. இந்த கொள்கைகள் அனைத்தும் அவரது கவிதைகளிலும் கட்டுரைகளிலும் தெளிவாக வெளிப்படுகின்றன. பாரதிதாசன் கொள்கைகள் இன்று கூட நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றன. நாம் அவற்றை நம் வாழ்க்கையில் பின்பற்றினால் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம். கண்ணா, அந்த பிரதிபலிக்கிறது அந்த வேர்டு வாசிக்கும் போது அது என்ன வேர்டுன்னு தெரியுமா? இப்போ நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டு அழகாக தமிழ் கத்துக்கிறதுக்காக முயற்சி பண்றீங்கல்ல, அது உங்களுடைய பேச்சில் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னா இட் ஷோஸ் யுவர் எஃபர்ட்னு அர்த்தம். ஓகேவா? சூப்பரா சொன்னீங்க. பாவேந்தருடைய பேச்சு, அவரை பற்றிய எதெல்லாம் என்னென்ன தலைப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு, பெண் அடிமைத்தனம், சமூக விழிப்புணர்வு, ஒவ்வொரு தலைப்பா எடுத்துக்கிட்டு அழகா பேசுனீங்க. தைரியமா பேசுங்க, பயப்படாம சத்தமா பேசலாம் அடுத்த முறை. சரியா? அழகா பேசுறீங்க, சத்தமாவே பேசலாம். வாழ்த்துக்கள் தங்கமே. அடுத்ததாக இப்போ குழலினி அவங்க தங்கச்சி ஆதவன் அவங்களோட தங்கச்சி வராங்க. வாங்க பாப்பா. வணக்கம். என்ன ஒரு ஆனந்தம். அம்மா கேமரா இறக்கி வைங்க கிருத்திகா.
பாப்பா ஃபேஸ் ஓகே. பாப்பா சத்தமா பேசுங்க பாப்போம். வணக்கம், என் பேர் குரலடி. நான் பாரதிதாசன் பாட போறேன். சரி. தமிழுக்கு அமுது என்ற பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ். எங்கள் வீடுக்கு நேர், வீடுக்கு நேர், தமிழுக்கும் அமுது என்ற பேர், அந்த தமிழ் இந்த தமிழ். எங்கள் வீடுக்கு நேர், வீடுக்கு நேர். நன்றி, வணக்கம். அருமைடா பாப்பா. உனக்கு எத்தனை வயசு சொல்லுங்க? 5 வருஷம். 5 வருஷம் ஆச்சா பாப்பாக்கு? பெரிய வயசுதான், பெரிய பாப்பா தானே. அருமையா இருந்துச்சுடா. உன்னோட உச்சரிப்பு பிரமாதமா இருந்ததுடா. தமிழ் அந்த லகரம் ரொம்ப அழகா உச்சரிச்சீங்க. வாழ்த்துக்கள் தங்கமே. ஓடியே போயிட்டா, விட்டா போதும். மகிழ்ச்சி.